9 பேர் உட்கார்ந்து தனித்தனியா பேசிட்டு இருக்காங்க பைத்தியாரன போல. ஆளுக்கு ஒரு போன், ஆளுக்கு ஒரு போன். அதுல இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு ஜூம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணினதானே, அதோட நாசமா போச்சு நம்முடைய சமுதாயம். இந்த ஜூம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதோட முடிஞ்சு மாணவ சமுதாயம் நாசமா போச்சு. ஜூம் கிளாஸ் என்ற பேர்ல போனை கையில கொடுத்துட்டோம் இல்லையா? சிலருக்கு போன் வேண்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. பாப்பாட போனை கொடுத்து கைமன்னா என் பாப்பாட ஊழல் பிள்ளைக்கு வந்துடும். உம்மாட போனை கொடுத்து கைமன்னா உமாக்கு இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. பாப்பாவுக்கும் உமாக்கும் போன் கொடுக்கணும், நம்ம பிள்ளைக்கு ஒரு போனை வேண்டி கொடுத்தா அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு வந்துடும், ஆளுக்கு ஒரு ஃப்ரெண்டு. அப்ப நம்முடைய கலாச்சாரம் புரண்டு வாழ முடியல. அப்ப சமுதாய சீர்கேடுகள் வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணம், பெற்றோர்கள் பிள்ளைகளை பராமரிக்கவில்லை, பார்க்கவில்லை, கூட இருக்கவில்லை. அப்பெல்லாம் ஒரு பிள்ளை நெறிவிறந்தால், அப்பெல்லாம் ஒரு பிள்ளை தவறு செஞ்சா கேட்கிற எப்படி தெரியுமா? ஏய் பாப்பாவோட இருந்து சோறு திண்டு இருக்காடான்னு தான் கேட்கிற பழைய ஆக்கள். ஏன்னா அது பாப்பாவும் மகனும் சேர்ந்து இருந்தால் பிள்ளை தப்பு செய்யாதண்டு. இப்ப இல்லை தானே, பாப்பாவோட பிள்ளை இல்லை, பாப்பாவோட பள்ளிக்கு போறல்ல, பாப்பா காய்ச்சிக்கிட்டு பிள்ளையோட இருக்கிறல்ல, வீட்டுல பாப்பா உமா ஒழுங்கா இருந்து விளையாடுறல்ல. நேரம் பிள்ளைகள் பாப்பாட முதுகுல ஏறித்தான் ஆனால் விளையாடுற. அவருக்கு நேரம் இருந்துச்சு பிள்ளைய முதுகுல ஏத்துறதுக்கு. இப்ப பிள்ளைய தூக்குறதுக்கே நேரம் இல்லை. போ வெளிநாட்டில் 2 வருஷத்துக்கு ஒருக்கா வாரார், அல்லது உள்நாட்டில் புள்ள படுத்ததுக்கு பிறகு வாரான். சரியான பிஸி. வந்தாலும் அந்த இருக்கிற கொஞ்ச நேரத்தில் ஃபோனில் பிஸி. பொண்டாட்டியோட கதைக்கு நேரமும் இல்லை, அவளுக்கு புருஷனோட கதைக்கு நேரமும் இல்லை. இப்படித்தான் வாழ்க்கை போயிட்டு இருந்தா இது என்ன இயந்திர வாழ்க்கை? ஒரு காலத்தில் ஜப்பானீஸ் இயந்திர வாழ்க்கை வாழ்றான், ரோபோ வாழ்க்கை வாழ்றான்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ நாம் அப்படித்தான் இருக்கோம். ஒருத்தரோடையும் ஒருத்தரும் பேசுறது இல்லை. அந்த பழைய சமூகம் ஒன்று சேர மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை முறையே இருந்துச்சு. ஒரு கல்யாணம் வந்தோடனே அந்த குடும்பத்தில் இருக்கிறாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆம்பளைகள் கிடு கட்டணும், வேலி கட்டணும். அப்போ வேலி கட்டுற ஊசி அங்கால குத்து, எழுவான் பக்கம், படுவான் பக்கம், மேலே கீழே குத்து. அப்போ ஒரு இருந்துச்சு. பொம்பளையில எல்லாம் ஒன்று சேர்ந்து நெல் அவிக்கிற, நெல் குத்துற, அரிசி புடைக்கிற, தீவனங்கள் செய்கிற, ஒன்றுபடும். அந்த சமூகம் ஒன்றுபடும். குறைஞ்சது தலைவாக்குறதுக்காவது 2 பேர் சேர்ந்துருவாளுகள். பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேர் சேர்ந்து தலை பார்த்துட்டு போய். இப்போ அதுவும் இல்லை. பாத்திமா பேன் மருந்த பூச்சி போட்டு அந்த கதவை பூட்டினா ஒருத்தருக்குன்னு தெரியாது. மேல் வீட்டில் ஆடு கூடியிருக்கா, கீழ் வீட்டில் ஆடு கூடியிருக்கான்னு தெரியாது, பக்கத்துன்னு தெரியாது, முன்னூத்தூடும் தெரியாது, சொந்த பந்தமும் இல்லை. உம்மாட்ட போய் 9 மாசம் ஆச்சு. அப்ப சமுதாயம் போன் வந்தது பிறகு தனித்து போச்சு. எந்த அளவு தனிச்சு போச்சு? ஒரே வீட்டுக்குள்ள உம்மா பாப்பா தனிச்சு, பிள்ளைகள் தனிச்சு போச்சு. பிள்ளைகளுக்கு டியூஷன் கொடுக்குற இடமும் டீச்சர்மாரும் சேர்மாரும் தான் தொடர்பு. சில நேரம் அதாலேயே பிள்ளைகளுக்கு சில ஆபத்து, ஆட்டோக்காரனால ஆபத்து, டாக்ஸி டிரைவரால ஆபத்து. இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குது. கடைசியில ஃபேஸ்புக்கில் எழுதுற இப்படி நடந்துட்டு, அநியாயம் நடந்துட்டு, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். இன்னும் கிட்டத்தில் கேள்விப்பட்டோம், 100 ரூபா காசிக்காக கஞ்சா குடிக்க காசு கேட்டு ஒரு பிள்ளோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொலை செஞ்சோட்டு புதைச்சி விட்டான். 6 குற்றவாளி. ஒரு கொமர் பிள்ளைய தனிய வேலைக்கு விடுறதுக்கு அனுமதி இருக்குதா? வேலை செய்யறதுல தப்பில்லை, தனிய போக முடியுமா? ஒரு மகரமான ஒரு ஆளோட போகணுமா இல்லையா? அவன் கஞ்சா குடிச்சதும் போலதான், அவனுக்கு கஞ்சா வித்தவன் குற்றவாளி தான், அவன் செஞ்சது தப்பு தான். ஆனா ஒரு பிள்ளைய தனிய விட்டது தப்பு இல்லையா? அதை யோசிக்க வேண்டாமா? எப்படி தனியா விடுவேன்? எப்படி விட முடியும்? அப்ப தவறெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு சமுதாயத்து மேல 6 மேல